சௌமி, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இங்க பாரு, இன்னைக்கு சமையல்காரமா வரல, அதனால ஏதோ சமைக்கல. சமைக்கலையா? அந்த அம்மா தான் வரலன்னு தெரியுது இல்ல, நீயாவது ஏதாவது சமைச்சிருக்கலாம்ல. உனக்கு சமைச்சு போட தான் எங்க அப்பா என்ன படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரா? சம்பாதிக்கிறல்ல, கடையில போய் சாப்பிடு. கடையில சாப்பிட்றதா? அந்த அம்மா வாரத்துல 4 நாள் வர்றது இல்ல, நீ இதான் காரணமா வச்சு ஆன்லைன்ல ஃபுட் வாங்கிட்டு இருக்கிற. வாரத்துல 4 நாள் கடையிலே சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? இவ்வளவு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதா? சும்மா இங்க நின்று கத்திக்கிட்டே இருக்காத. ஒரு நாள் வெளியே சாப்பிட்டா ஒன்னும் செத்துற மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்துக்கலாம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஷான். ஷான், காலைல சாப்பிடல, ஒரு காஃபி ஒன்று எடுத்துட்டோம். ஓகே சார். ஷான், மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டோம்ல, லஞ்ச் வாங்க போனால் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடு. ஓகே சார். ஷான், எனக்கு லஞ்ச் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் காசு போட்டு வரேன். ஏங்க சாரிங்க, லேட் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சரி, உங்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு இருந்துச்சு, நான் போய் கடையில் போய் சாப்பிட்றேன். சார், உங்களுக்கும் சேர்த்து தான் சார் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன சார் பார்க்குறீங்க? காலையில் நீங்கள் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கணும்னு சொல்லும்போதே என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்து வர சொல்கிறேன் சார். எதுக்கு ஷான் இதெல்லாம்? நான் கடையிலே சாப்பிட்டுப்பேன்ல. சார், நானும் உங்களை கவனிச்சிட்டே தான் இருக்கேன். வாரத்தில் மினிமம் 4 நாள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க. இப்படி சாப்பிட்டா உடம்பு என்ன தான் சார் ஆகுது? ஷான், அவங்களுக்கு எதுக்கு ஷான் தேவையில்லாத சிரமம்? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எப்படியும் இவருக்கு சூடாக சமைச்சு எடுத்துகிட்டு வருவேன், அப்படியே உங்களுக்கு ஒரு கேரியர் எடுத்துகிட்டு வந்துட்டா போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் கடையில் சாப்பிட்டா ஒத்துக்காது, அதான் நானே சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ரொம்ப லக்கி ஷான், உங்களுக்காக வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வராங்க. என் ஒய்ஃபும் தான் இருக்காளே, நீ தான் நல்லா சம்பாதிக்கல, போய் கடையில் போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்கிறான். சார், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த காசு பணம்லாம் வேணாம் சார். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாலே போதும் சார், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அப்படி என் சந்தோஷத்துக்கு காரணமே என் ஒய்ஃப் தான் சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் ஷான். லைஃபுக்கு லக்ஸரியோட லவ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா சாப்பாடு ஆறிடும், வாங்க சாப்பிடலாம்.